மச்சான், உன் ஆளோட ஸ்டோரிலாம் பாப்பியா மாட்டியா? நேத்து அவன் பர்த்டே, ராகேஷே அவன் ஃப்ரெண்டு, அதனால அவன் கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கான். அதுக்குன்னு லவ்வர் மாதிரி மேக்கப் கிட்டு, லிப்ஸ்டிக், டெடி பியர் இதெல்லாம் அவன் வாங்கி தந்துன்னு இருப்பாங்க. மச்சான், ராகேஷ் என்கிட்ட கேட்டுதான் மச்சான் வாங்கி கொடுத்தா அவளுக்கு. மச்சி, நான் உன் சொல்றேன், தப்பாலாம் எடுத்துக்காத. நான் கண்டிப்பா உன் இடத்துல இருந்தேன்னு வச்சுக்க, அந்த ராகேஷ் வந்து என்கிட்ட கேட்கும் போது அவன் மூஞ்சில ஒரு பச்சி வச்சு அவனை வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருப்பேன். மச்சான், ராகேஷ் அவன் ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான்டா, விட்டா. சரி, அத விடு. நேது இது கட்டிப்பூச்சி ஸ்டோரி போட்டுருக்கா? பர்த்டேனா கிஃப்ட் கொடுக்க தான் செய்வாங்க, கட்டி பிடிக்க தான் செய்வாங்க, வைப் பண்ண தான் செய்வாங்க. ஏன்டா என்ன நோன்ற போட அப்படிக்கா? தீபா ஹர்னிலாம் கூட தான் கட்டி பிடிச்சிட்டு இந்த ஸ்டோரியில இருக்காங்க. அதெல்லாமாடா உங்ககிட்ட வந்துட்டு சொன்னேன். ஆனா இந்த ராகேஷ் கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறது தப்பு மச்சான். இப்போ உனக்கு என்னதான்டா பிரச்சனை? நோண்டிக்கினே இருக்கியேடா. மச்சான், நான் கண்டியும் இடத்துல இருந்திருந்தேன்னு வெயி, அந்த ராகேஷ பிரச்சனை இப்ப என்னடா? நான் ராகேஷ்க்கு வந்து நான் கால் பண்ணி அவனை அசிங்கமா கேட்கணும். தாக்காளி, நான் கால் பண்றேன். நீங்கள் அழைத்திருக்கும் நபர் வேறு ஒரு மச்சான், கொண்டிருக்கிறார். மச்சான், எனக்கு தெரிஞ்சு அழைக்கலாம். இவன் உன் ஆள் கூட தான் பேசிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன்.